நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் எப்படி ஒரு அனுபவத்தை சொல்கிறோமோ அந்த மாதிரி விவேகானந்தருக்கு ஒரு அனுபவம், பிரயாணம். அவர் போயிருக்கிறார் அந்த பனிலிங்கத்தை பார்க்க. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கிறார். அப்போ அவர் சொன்னது என்னன்னா, அந்த சாட்சா சிவபெருமான் அப்படிங்கிற அந்த வடிவம் என் தலையில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த மரணம் இருக்குல்ல, அதை நான் எந்த சூழலில் வேணாலும் நானே அதை உருவாக்கிக்கலாம். அந்த மாதிரி தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் எனக்கு ஒரு அனுபவத்துக்குரிய ஒரு செயல் வடிவம் இருந்துச்சு. இந்த வால் நட்சத்திரத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வால் நட்சத்திரம் சாதாரண விஷயம் கிடையாது. முதல் முறையாக தோன்றப்பட்டதிலே மிக சக்தி வாய்ந்த ஒரு வடிவம் தான் அந்த வால் நட்சத்திரம். மதுரையில் கண்ணகியோட கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வடிவத்தை முடிச்சுட்டு கண்ணகி கோவப்பட்டு மதுரையை எரிச்சிட்டு இந்த மலையில் அவங்க ஐக்கியமாயிட்டாங்க. அது என்ன மாதிரி வடிவத்தில் இருக்கான்னா, நிச்சயமாக கண்ணகி சக்திங்கிறது பிரபஞ்சத்தால் ஒன்று தோற்றப்பட்டது. ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி கதையாக அந்த மாதிரி வடிவமாக அதை பார்க்க வேண்டியதில்லை. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் பார்த்த கண்ணகிங்கிறது யாராலையும் பார்க்க முடியாத ஒரு சக்திக்கு பேர் தான் அந்த கண்ணகின்னு சொல்லக்கூடிய செயல். ஒரு மனிதனுடைய கர்மவினை, பாவம், சாபம், நோய், காமம் எல்லாத்தையும் எரிக்கணும் அப்படின்னு யோக மார்க்கத்தில் சொல்கிறாங்க. இந்த எரிக்கிற சக்தி எதுன்னா கண்ணகி. இந்த கண்ணகியை நான் மேற்கு தொடர்ச்சியில் பார்த்ததை நீங்கள் பார்த்த மாதிரி ஒரு பெண் வடிவத்தில் பார்க்கல. அதை ஒரு சக்தியாக தான் நம்ம பார்த்தோம். அதை ஒரு சக்தியாக தான் உணர்ந்தோம். அது எரிப்பும் தன்மை கொண்டது. அது இந்த மலைகளுக்குள்ள, இந்த தொடர்களுக்குள்ள இருக்கு. அதை யாராலையும் பார்க்க முடியாது. ஏன்னா அதோட தீவிரம் அதிகம். அது தீவிரத்தன்மை வேற மாதிரி இருக்கு. அதனால ஒரு மனிதனுடைய எண்ணம் எரிக்கப்பட்டாதான் அவனுக்கு ஞானம்னா என்னன்னு தெரிய தொடங்கும். அது தீவிரத்தன்மை வேற மாதிரி இருக்கு. அதனால ஒரு மனிதனுடைய எண்ணம் எரிக்கப்பட்டாதான் அவனுக்கு ஞானம்னா என்னன்னு தெரிய தொடங்கும். ஒரு செயல் வடிவம் இருக்கும். பல நாள் தியானத்துக்குள்ள நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலைத்தொடர்களுக்குள்ளெல்லாம் சில இடங்களுக்குள்ளெல்லாம் நம்மளுடைய தீராத சில பதிவேற்றங்கள், சில இடங்களில் கொஞ்சம் பதிவேற்றங்கள், தேக்கங்கள் கொஞ்சம் இருக்கும். என்ன அனுபவம் பெற்றிருந்தாலும் சில தேக்கங்கள் கொஞ்சம் இருக்கும். அதை எரிக்கிறதுக்கு வாய்ப்பு சில இடங்கள்ல தான் கிடைக்கப்படும். அதுக்கான எக்யூப்மெண்ட்டு, அதுக்கான செயல் வடிவம் சில குகைகள்லையோ சில மலைகள்லையோ கிடைக்கப்படும். அதுக்காகத்தான் நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முழுமை அனுபவத்தை பெறணும்னா நீ இந்த மலைத்தொடருக்குள்ளே வரணும்னு நமக்கே தெரியாமல் சில நாட்களில் அழைத்து வரப்படுகிறோம். அப்போ அந்த மலைத்தொடர்களில் உட்காரும்போது பல ஆண்டுகளாக எது ஒருத்தருக்கு பெரிய அனுபவத்துக்கு தடையாகவோ, இல்லை ஒரு செயல் பேலன்ஸாக இருக்கும், தடையாக கூட இருக்கிறத தாண்டி பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், அதையும் இந்த சூழலில் எரிக்கப்பட ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த தியானத்துக்குள்ளே அந்த வடிவத்தில் கூட்டிகிட்டு சில பகுதியில் உட்கார வைக்கிறது. அப்போ அந்த எரிக்கிற சக்தி எங்கேருந்து கிடைக்கப்படுதுன்னா, அந்த கண்ணகிங்கிற அந்த செயல்லையும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் கிடைக்கப்படுது. இந்த ஒரு மனிதனுக்கு உயர்ந்த எரிக்கக்கூடிய அந்த சக்தியையும் அந்த செயல் வடிவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பெரிய வடிவமாக அது இந்த மலைத்தொடர்களில் இருக்கிறத நம்மளால் உணர்றோம். அந்த எரிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே உயர்ந்த செயல். அது இருந்தால் மட்டும்தான் ஒரு தியானத்தில் ஒருத்தன் பெரிய அனுபவத்தை பெற முடியும், பெரிய செயல் வடிவத்தை பார்க்க முடியும். இந்த உலகத்தில் பார்க்குற அத்தனை மனிதர்களையும் நம்ம தியானம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்கன்னா எரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தியானங்கிறதுக்கே இன்னொரு பேர் இருக்குது, எரிப்புன்னு பேர். அந்த எரி ஊட்டுறதுன்னு வாங்க. இப்போ ஒரு இறந்த மனிதனை ஒரு 4 கட்டையை வச்சு நீங்கள் எரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எரிவு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்குள்ளே இருக்கின்ற நல்ல தன்மை, கெட்டத்தன்மை எல்லா தன்மையையும் 10 நிமிஷம் 20 நிமிஷம் தினந்தோறும் தியானம் பண்ணுறது உங்களுக்குள்ளே எரி ஊட்டுறீங்கன்னு பொருள். அந்த எரி ஊட்டுறதுல என்ன ஆகுதுன்னா நீங்கள் மேன்மை அடைகிறீங்கன்னு பொருள். உடல் சார்ந்து, உள்ளம் சார்ந்து, இந்த பிரெயின் சார்ந்து நீங்கள் மாற்றம் அடைகிறீங்க, வேறு வடிவத்துக்குள்ளே மாறுறீங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் பெரியவங்க தினந்தோறும் அந்த எரி ஊட்டுறதை நிறுத்தாத. காசியோடைய அந்த குறிக்கோளும் காசியோடைய நோக்கமும் அந்த எரி ஊட்டுறது எப்பயுமே நிற்காது. அப்போ ஒரு மனிதன் எரி ஊட்டுறதை ஆரம்பத்தில் தொடங்கணும், ஆரம்பத்தில் செய்யணும்.
ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவன் வேலை செய்ய வேண்டியதில்லை, தானாக எரியூட்டுறது உள்ள நடந்துக்கிட்டே இருக்கும். காசியில் ஒரு நாள் கூட ஒருத்தரை எரிக்காமல் இருப்பாங்களாங்கிறது ரொம்ப அரிது. அது போல தான் அதோட குறியீடு என்னன்னா, அந்த அந்த மண்ணில் ஒரு எரிப்பு தன்மை கொண்ட ஒரு சக்தி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். வெளியில் எரிப்பை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, உள்ள ஒரு எரிப்பு நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், ஒரு செயல் வடிவம் நடக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அங்கே வாராகி கோயிலை கூட டனல் கோயில், அக்னி அப்படின்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் அதுதான். அங்கே எரிப்பு நடந்ததுக்கப்புறம் ஒரு மனிதன் திருப்பி நீராடி ஒரு தங்கம் மாதிரி புது பொலிவோடு திருப்பி எழுந்து தன்னுடைய பணியை செய்ய வர்றான். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த யோகிகள் பரம்பரையில், தியான பரம்பரையில் எரியூட்டப்படும். எரியூட்டதுக்கப்புறம் மொத்தமாக மனிதனுடைய எரியூட்டப்பனதுக்கப்புறம் அந்த எலும்பை பொறுக்கிட்டு கொண்டு போய் சாம்பலை பொறுக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல கறப்பாங்க. ஆனால் தியானத்தில் ஒருத்தன் உயிரோடு இருக்கும்போதே அவனுக்கு எரியூட்ட போகும்போது, அவன் தியானத்தில் நல்ல முன்னேற்றம் ஆகிட்டானா அவனை கொண்டு போய் ஒரு நதியில் முழுக வச்சு அவனை பியூராக வெளியில் எடுத்துகிட்டு அவன் ஒரு பணி செய்ய போவான். அப்படி தான் கங்கையில் நீங்கள் போனாலும் உங்களுடைய பாவத்தையோ உங்கள் செயல் வடிவத்தையோ அப்படி தான் நடக்கப்படுகிறது. அதே போல தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த மாதிரி ஒரு எரியூட்டல் செயல்களை, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்பட்டது. இது ஒரு வித்தியாசமான ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கு, ஒரு கோர்ஸ் மாதிரி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு இந்த பிரபஞ்சம் வழங்கி கொடுத்துச்சு. ஒரு மாணவனாக எனக்கு படிக்கிற வாய்ப்பை, பார்க்குற வாய்ப்பை, உணர்கிற வாய்ப்பை இந்த மேற்கு தொடர்ச்சி மலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுக்கு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக நான் கருதுகிறேன். என்னுடைய மாணவர்களுக்கும் இதை கேட்குறவங்களுக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது நீங்கள் வேகமாக வேலை செய்கிறதோ வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறதுனாலையோ இங்கே ஒன்றும் நிகழ போகிறதில்ல. ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது அது போக்கில் விடணும். அதை நீங்கள் அதை ஒரு நிர்பந்தப்படுத்தக்கூடாதுங்கிறத முதல்ல உணர்ந்துக்கணும். எனக்கும் ஒரு ப்ரெஷர், ஒரு நிர்பந்தம்லாம் நிறைய காலகட்டங்களில் இருந்திருக்கு. நான் அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் நானாக கட்டுப்படுத்தலை, நானாக மாற்றிக்கலை. இந்த தியானம் தான் எனக்கு மாற்றி கொடுத்துச்சு. அதை மனிதர்களாக பேர் வச்சிருக்கிறது பிஹேவியர்னு சொல்லுவாங்க. நீங்கள் நடந்துக்கிற முறைகளில் மாற்றம் வேணும், உங்கள் பேச்சுகளில் மாற்றம் வேணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இந்த தியானம் எனக்கு யாரும் சொல்லி கொடுக்காம அது இயல்பாக அந்த எரிவூட்டுறதில் என்னை மாற்றி அமைச்சிச்சு. அதனால தான் அந்த ஒரு பாதையில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கப்பட்டது. இந்த உலகத்தில் பல கோடி பேர் எனக்கு பின்னாடி வருவாங்க, இல்லை பல கோடி பேர்த்துக்கு நான் முன்னாடி போவேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்னுடைய ஒரே ஒரு செயல் வடிவம் என்னென்னா, ஒரு குப்பையாக இருந்த நான் எரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த குப்பை வேற ஒரு பேட்டர்னில் இருக்கிறத, வேற ஒரு வடிவத்தில் இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ என்ன தான் ஒரு நல்ல வடிவத்தில் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுதான் எனக்கு நான் பெருமையாக கருதுகிறேன். விலை மதிக்க முடியாத செல்வம், விலை மதிக்க முடியாத சந்தோஷம், விலை மதிக்க முடியாத என்னுடைய தீவிரமான பயணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி ஒரு உபயோகம் இல்லாத ஒரு பொருளை கூட நல்ல பொருளாக மாற்றி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கே என்னை பிடிக்கிற மாதிரி நான் பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினுச்சு. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய செயல்னு நான் கருதுறேன். வேற யாருக்கோ ஏதோ ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளை மாதிரி ஒருத்தர் எப்படி மாறி இருக்கோம், நமக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது இது ஒன்று எனக்கு போதுமானதாக இருக்குது, இது ஒன்று போதும் அப்படிதான் நான் கருதுறேன். அந்த ஒன்று போதும் அப்படிங்கிறதுலே நான் நின்னுடுறேன். ஆனால் இந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படியே நகர்த்திக்கிட்டு போய் நம்மளை வெவ்வேறு பணிகளை செய்ய வைக்குது, வெவ்வேறு பாதைகளுக்கு எடுத்துகிட்டு போகுது. அதுதான் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல்கள் உருவாகுது. அப்போ வேலை செய்ய வேண்டியதை கூட ஒரு வேலையை வேற வடிவத்தில் சொல்லாமல் அதை இயல்பாக எப்படி நம்மளுடைய லைஃப்பில் நடந்ததை சொல்ல முடியுமோ அப்படி தான் சொல்கிறோம். இந்த மலைத்தொடர்கள் கூட இயல்பாக தான் நம்ம வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வுகளாக தான் நான் எடுத்து சொல்கிறேன். இந்த வரைக்கும் சொல்லப்பட்டிருக்க எல்லா வரலாறுகளையும் எடுத்து பார்த்தீங்கன்னா கதை மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் அதுக்கு நமக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி எந்த குருமார் பேசினாலும் பாருங்கள், தனக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு, தனக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிற மாதிரி. நீங்கள் அப்படி என்னை கருதிடாதீங்க. எனக்குள்ளே ஒன்று தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல், ஒரு மனிதன் இயல்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு சேஞ்சு கிடைக்குமா, இப்படி ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுமா? இப்போ இங்கே என்ன நீங்கள் உணரணுன்னா,
ஒரு சாதாரண மனுஷன், அவன் ரொம்ப மோசமாக ரொம்ப கேவலமாக எப்படி வேணாலும் வாழலான்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன், அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இருக்குது, அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இருக்குது. அப்போ ஒரு காடோ ஒரு மலைகளோ இல்லை ஒரு நதியோ அவனுக்கு அழைப்பு கொடுக்குதுங்கிறான். இது என்னடா அது புதுசாக இருக்குது. சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி உறவுகள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் வாடான்னு பத்திரிக்கை வச்சதை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு காடு எப்படா அழைக்கும், ஒரு மலை எப்படா அழைக்கும், ஒரு நதி நீர் எப்படா அழைக்கும்? இது என்னடா புதுசாக இருக்குது. இதுதான் உண்மையான செயல், இது உண்மை. அதுதான் அந்த கனெக்ஷன் அப்படிங்கிறதும் அந்த உள் உணர்வுங்கிறதுக்கும் அந்த செயல் வடிவங்கிறதும். இதோடைய வடிவத்தை எப்படி நீங்கள் உணரணும் அப்படின்னா, இந்த மலைத்தொடர்களில் இந்த மலைத்தொடர் என்னை அழைச்சதுனால தான் ஒரு சிறு துன்பம் கூட நானும் சரி என்னை சுற்றி உள்ளவங்களும் சரி அனுபவிக்க மாட்டாங்க. இந்த மலைத்தொடர் எனக்கு அனுமதி அளிக்காமல் திமிரெடுத்து இல்லை காசு இருக்குது இல்லை எதையும் செஞ்சிட முடியும்னு நினச்சிட்டு வரும்போது எந்த பக்கம் என்ன வேணாலும் நிகழலாம். அது உத்தரவாதம் இல்லாத ஒரு செயல் வடிவமாக மாறி போயிடும். இது அழைப்பு கொடுத்து வந்ததுனால முழுசாக இந்த மலையை நம்மளை பாதுகாக்கும் அப்படிங்கிறதா இதோட வடிவம். அதனால இதை பார்க்குறவங்க, இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இயல்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு சேஞ்சு உருவாக போகுது, அதை எப்படி ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை, இந்த செயல் வடிவத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறோம். மேக்சிமம் இதை ஒரு நல்ல செயலுக்காக, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு எக்ஸாமுக்கு தேர்வு எழுதுறதுக்கு எப்படி சில ரெஃபரன்ஸ் இருக்குமோ, அந்த மாதிரி இது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு வேறு வடிவத்தில் நீங்கள் பார்க்கக்கூடாது. தயவுசெய்து பார்க்காதீங்க. அதை தவிர்க்கப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல வடிவத்தில் சந்திப்போம்.